அப்ப ஒரு ஒரு ரொம்ப பெரிய பொருளாதார அதாவது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் வீடுங்கிறது சூரியன். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மானசீகமா 2 நெய்வேத்தியம் கண்டிப்பா பழனி முருகனுடைய வழிபாடு. அதாவது மீன லக்னம் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய ஜாதக கட்டத்துல 12 பாவங்கள் இருக்கு. அதுல குறிப்பா 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல தன்னுடைய குடும்பத்தை நினைச்சுதான் நிறைய மன உளைச்சல், கவலைகள் அதிகமா இருக்கு. இந்த 2ஆம் பாவத்தை 12 லக்னக்காரர்களும் என்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறைகளை செஞ்சுட்டு இந்த ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அவங்க 2ஆம் பாவம் நல்லா செயல்படும், அவங்களுக்கான பிரச்சனைகளை நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜோதிடர் சிவதனுஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஜாதகத்துல 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ஜோதிட ஞானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மேஷத்திலிருந்து 12 லக்னக்காரர்களுக்கும் தன்னுடைய 2ஆம் பாவத்தை அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும், செயல்படுத்தணும், அது நல்லா இருக்கணும் அப்படின்னா வாழ்வியல் முறையில் அவங்க என்ன பண்ணணும், அதை தாண்டி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கான கோவில் வழிபாடு என்ன பண்ணலாம்? அதாவது மேடம், நமக்கு வந்து குறிப்பாக குடும்பம் அப்படின்றது தான் முதல் விஷயம். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய, அதாவது கமிட்மெண்ட்ஸு தான் 2ஆம் இடம். சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா கமிட்மெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே ஊதியம்ன்றது கண்டிப்பாக வந்துடும். யாருக்காக உழைக்கிறோம்? குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது இப்போ இருக்கான்றது கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. உழைப்புக்காகவும் ஊதியத்துக்காகவும் தான் நம்ம வந்து நாட்களை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த 2ஆம் இடம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஜாதக கட்டத்தில். இங்கே போய் பாவ கிரகங்கள் அமர்ந்து கொள்வதுன்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ப்ளஸ் அவங்களோட தசாபுத்தி அப்படிங்கிறதும் சப்போர்ட் பண்ணும், கோச்சாரம்ன்றதும் சப்போர்ட் பண்ணும். சரி சார், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, வழிபாட்டை சொல்லுங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாகவே காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா என்ன சொல்கிறோம்? ரிஷபம். அப்போ அந்த ரிஷப மனைன்றது அதோட எமோஜி. இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரினா எமோஜி. இந்த எமோஜின்றது காளை வடிவம். இந்த காளை வடிவம்ன்றது எதை உணர்த்துது? சிவபெருமானுடைய நந்தி வாகனம்ன்றதை உணர்த்துது. அப்போ அந்த சிவபெருமானுடைய நந்தி வாகனத்தை முக்கியத்துவமான நாளாக நம்ம எதை வந்து வழிபாடாக எடுக்கிறோம்? பிரதோஷ தினத்தை வழிபாடாக எடுக்கிறோம். அப்போ ஒரு ஒரு ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, குடும்ப வாழ்க்கையை அமையலைன்னு நினைக்கக்கூடியவங்க, பிரதோஷ வழிபாடு, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றது இது பொதுவானது. அடுத்து வரக்கூடியது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்ப்போம். நிச்சயமாக. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீடு மிதுனம். ஆமாம். இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? இந்த மிதுனத்துக்கு தான் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆமாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது ரிஷப லக்னத்தில் அடிப்படையாக பிறந்தவங்க வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்களை கேட்கலாம். இன்னும் சிம்பிளாக வேணும், இப்போ எல்லாருமே விரும்புகிறது அதுதானே, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும். வீட்டில் டெய்லி 2 முறை கேட்கணும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 2 முறை கேட்கும்போது, ஏன்னா மிதுனம்ன்றது காற்று மனையா, அப்போ 2 முறை கேட்கும்போது மிதுனம்ன்றது புதனோட வீடு. புதன்றவர் இரட்டைத்தன்மையுடையவர். காலை மாலை 2 வேளையும் யார் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ரிஷப லக்ன அன்பர்கள் வீட்டில் வந்து கேட்குறீங்களோ பொருளாதார நெருக்கடி சத்தியமாக வராது. அருமை. அடுத்ததாக மிதுன வீட்டுக்கு 2 கடகம். ஸோ இவங்க மிதுன வீட்டுக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் 2ஆம் வீடு ஆக்டிவேஷன் எப்படி பண்ணலாம்? மிதுன வீட்டுக்காரர்களுக்கும் கடகம் மனைன்றது 2ஆம் இடமா வரும் மேடம். கடகமனைன்றது யாரோடது? சந்திரனுடைய அடிப்படையாக வச்சு. இந்த சந்திரனுடைய அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது தான் நமக்கான அடுத்த மந்திரம் என்னன்றதை கேட்கும்போது கனகதார ஸ்தோத்திரம் ஒரு அருமையான மந்திரம். அது பொதுவாகவே எல்லாரும் கேட்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டு அந்த தங்க நெல்லிக்காய், அதாவது ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து தங்கமாக மாறின கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
எனக்கும் தங்கம் வருமா வேணும். அப்படின்றத வந்து நிறைய பேர் இப்போ வந்து கோல்டு வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் சில்வர் வாங்கக்கூடிய அமைப்பாது இந்த மிதுன இருக்கு. லக்னக்காரங்களுக்கு வரணும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை இவங்க தினமும் கேட்கணும். குறிப்பாக திங்கட்கிழமை டெடிகேஷனாக கேட்கும்போது இவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக 100% திருப்திகரமாக இருக்கும் மேடம். அருமை. கடக லக்னக்காரர்களுக்கு 2 சிம்ம வீடு. அதாவது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் வீடுங்கிறது சூரியமனை. ம். அப்போ அந்த சூரியமனைன்றதை பார்க்கும்போது காலையில் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும். சூரிய நமஸ்காரம் செய்யணும். சிவ வழிபாடு செய்யணும். ருத்ர பாராயணம் வசதி இருக்கிறவங்க சிவன் ஆலயத்துக்கு செஞ்சு அங்கே உள்ள ஒரு பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரியர்களிடம் சொல்லி ருத்ர பாராயணம் செஞ்சு அதாவது அந்த ருத்ர பாராயணம் செய்யக்கூடியவங்க இவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்படிகலிங்கம் வாங்கி வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு வரும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு பொருளாதார மேன்மைன்றது ஏற்படும். அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு வசதி இல்லைன்னா ருத்ரத்தை காதில் கேட்டாலே போதும். ப்ளஸ் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக சிவனோட ஃபோட்டோ இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சிவபெருமானுக்கு மானசீகமாக 2 நெய் தீபம் போடுங்க, உங்களோட வருமானம் நிச்சயமாக உயரும். அருமை. சிம்ம வீடு இவருக்கு 2வது வந்து கன்னி வீடு. இது எப்படி இவங்க ஆக்டிவேட் பண்ணலாம்? அதே போல தான் மேடம், இவங்களுக்கும் கன்னி மனைங்கும் போது கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த கன்னி மனைக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு. சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கும் போது என்ன பரிகாரங்கள் செய்யலாம்னா குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக அரசு பள்ளி இவங்களுக்கு இருக்கும்போது இவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வருமானம்ன்றது மேம்படும். நானே கஷ்டத்தில் இருக்கேன், என்ன போய் தானமாக கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள், கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் பெருமாள் கோயில் இருக்கும், துளசி மாலை நல்லா மானசீகமாக வாங்கி கொடுத்துட்டு இருந்தாலே போதும் மேடம். அப்படி இல்லை என்னால் கோயிலெலாம் போக முடியலன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் துளசி சமர்ப்பணம் பண்ணாங்கனாலே போதும். அருமை. கன்னி வீட்டுக்கு 2 துலாம். இப்போ கன்னி வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? கன்னி வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா கன்னி லக்னக்காரங்க கண்டிப்பாக மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா மனைவி தான் சுக்கிரன். சகோதரிகள் இவங்களையும் நல்லா கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டாங்கனாலும் இவங்களுக்கு வருமானம்ன்றது உயரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கன்னி லக்னக்காரங்க எல்லாருமே மகாலட்சுமியோடைய வழிபாடு பண்ணணும். இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணும்போதும் இவங்க வந்து குறிப்பாக எந்த ஆலயம் செல்லலாம் அப்படின்றத பார்க்கும்போது திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆலயம் போயிட்டு வரும்போது அந்த அலைமகளுடைய அருள் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைச்சி செல்வ செழிப்பு உண்டாகும் மேடம் கன்னி லக்ன அன்பர்களுக்கு. ஓகே. துலா லக்னத்துக்கு 2 விருச்சிக வீடு. இவங்க எப்படி தன்னுடைய 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணலாம்? கண்டிப்பாக இப்போ கான்ட்ரவர்சியான கேள்வி. திருச்செந்தூர் போகக்கூடாதும்பாங்க. கண்டிப்பாக துலா லக்னக்காரங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் போக முடியாமல் இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானோடைய ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் கிடைக்குது, வாங்கி வச்சு அரைச்ச சந்தனம் கட்டைகள்லாம் இப்போ ஒரிஜினல் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அரைச்ச சந்தனத்தை அழகாக செவ்வாய்க்கிழமை அந்த முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு தூப தீபம் காமிச்சிட்டு திருப்பாகம்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு இனிப்பு அது வைக்கலாம். அல்லது தேனும் தினையுமாவும் வைத்து முருகப்பெருமானை வழிபடும் போது இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் மேடம். ஓகே, அருமை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 தனுசு வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? தனுசு வீடுன்றதை பார்க்கும்போது வில்லு வீடு. இந்த வில்லையை கையில் வச்சுருந்தவர் யாரு? ஸ்ரீராமர். ராமர் வழிபாடு தான் உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மை தரும். குறிப்பாக ஆஞ்சநேயர்னுடைய வழிபாடு. இந்த ஆஞ்சநேயர்னுடைய வழிபாடு விருச்சிக லக்ன அன்பர்கள் பண்ண உங்களுக்கு பொருளாதார நெருக்கடின்றது கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு பெரிய காலேஜினுடைய ப்ரொஃபஸர், அவர் திடீர்னு டவுன் ஆகிட்டார். அவர் ஒரு விருச்சிக லக்ன நண்பர் தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குன்னாரு. ஹனுமான் சாலிஷா படிக்க சொன்னேன். இந்த ஹனுமான் சாலிஷா படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ அதனால் அந்த விருச்சிக லக்ன நண்பர்கள் ஹனுமான் சாலிஷா படிக்க அல்லது கேட்க இவங்களுக்கு வந்து பொருளாதார தடைன்றது அகலும் மேடம். அருமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 மகர வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? அதாவது பொதுவாகவே வந்து தனுசு அதாவது மகர லக்ன அதாவது மகரம் வந்து 2ஆம் இடமா வந்துருச்சு, கும்பமும் 2ஆம் இடமா வந்துச்சுனால அங்கே வந்து சனி பகவானுடைய டாமினேஷன் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ சனி பகவானோட டாமினேஷன்கள் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஏழைகளுக்கு உதவலாம். குப்பையை கரெக்டாக போடணும். குப்பையை கரெக்டாக போட்டால் நம்ம நாட்டையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே சனி பகவான் தொந்தரவே செய்ய மாட்டார். இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, புதுசாக இருக்கும்.
தூய்மை பணியாளர்களை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து சண்டை நம்மளோட போடக்கூடாது அவங்க கிட்ட சண்டை நிறைய. போடுறதோட நம்மளோட குப்பையை அவங்க நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸு. அவங்க போய் இப்போ வந்து இந்த மக்கும் குப்பை மக்கா குப்பைன்ற கான்செப்ட்லாம் நிறைய வந்துருச்சு. நம்ம அவங்களுக்கு அழகாக எடுத்து வைக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு டஸ்ட்பின் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 2 டஸ்ட்பினாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த அந்த தொழிலாளர்களுக்கு இடையூறு கொடுக்காம இருந்தாலே நல்லா வேலை செய்யும். 1. 2வது விஷயம், நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. இந்த ஆசிரமங்களுக்கு உதவி செய்யறதுன்றது சகல விதத்துலையும் நன்மை தரும். குறிப்பாக அந்த அறநிலைத்துறை சொல்கிறோம்ல, அந்த கோயில்கள் எல்லா இடத்துலையுமே அன்னதானம் நடக்குது. அந்த அன்னதானத்துக்கு வந்து ஏதாவது டொனேஷன் பண்ணுறதும் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹைப்பை கொடுத்துரும். ஓகே, இப்போ அடுத்த மகர லக்னத்துக்கு 2 கும்பம், அதை எப்படி ஆக்டிவேட்? அதான் மேடம், இதான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தேன்ல, சொன்ன ரெண்டுமே அதாவது சனி இந்த வீடு. 2மே சனியோட வீடு தான் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ம். அதே போல் வந்து இந்த தீபாவளி பொங்கல் சமயத்துலலாம் வந்து நம்ம வந்து தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுவோம். நமக்கு கீழே உள்ளவங்க யாராக இருந்தாலும் உதவி பண்ணுவோம். ஸோ அப்போ இருக்கும்போது அந்த தூய்மை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். எந்த ம். வகையான ஒரு ஸ்வீட் வாங்கி தரது, ம். ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது, ஒரு செப்பல்ஸ் வாங்கி தரது, குறிப்பாக செப்பல்ஸ் வாங்கி தரது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு 2 மீன வீடு. எப்படி கும்ப லக்னக்காரர்கள் அவங்களுடைய 2ஆம் பாவத்தை மீனுக்கு பொறி போட்டாலே போதும் மேடம். ம். கோவில் குளங்கள்லாம் இல்லை ஆறுகள் இப்போல்லாம் நல்லா தண்ணி போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கு மீன் சார்ந்த விஷயங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக வந்து கும்பலக்னக்காரங்க வந்து ராமேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பொருளாதார மாற்றங்கள்ன்றது நிச்சயமாக நிகழும். அப்படி ராமேஸ்வரம்லாம் போக முடியலன்னு முடியும். நினைக்கிறவங்க கண்டிப்பாக மீனுக்கு வந்து பொறி போட்டாலே போதுமான விஷயங்கள். ஓகே, ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்ம பொறி போடலாம். தாராளமாக போடலாம். அருமை. இறுதியாக மீன லக்னக்காரர்களுக்கு 2ஆம் வீடு மேஷம், இதை எப்படி அவங்க ஆக்டிவேட்? கண்டிப்பாக பழனி முருகனுடைய வழிபாடு தான் பண்ணணும் அவங்க. ம். இந்த அதாவது மீன லக்னக்காரங்கள் பழனி முருகனுடைய வழிபாடு பண்ணும்போது குறிப்பாக இந்த பழனி முருகனுடைய ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களாக கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய போலீஸ் மிலிட்ரி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேர் ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கனாலும் இவங்களுக்கு பொருளாதார மேன்மைன்றது டெஃபினட்டாக கிடைக்கும். அப்படி போலீஸ் இவங்கெல்லாம் பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கும் வந்து நம்ம மக்கள் பயப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நைட் வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் நல்லா வேலை செய்யும். அவங்களுக்கு ஏதாவது உணவு தானமாக கொடுக்கறது, இது மாதிரி பண்ணுறது நல்லா வேலை செய்யும். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமான ஏன்னா பொருளாதாரம், குடும்பம் அதுதான் ஒரு மனுஷனை உருவாக்குறதே. அதை நம்ம வந்து கிரகங்கள் பேசவே இல்லை, வெறும்னா அந்த 2ஆம் பாவகத்தை, அந்த காலி கட்டத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் பரிகாரம் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு அதில் ஏதாவது மைனஸ் இருந்தாலும் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்த ஒரு பதிவில் இதில் கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி ஒரு நன்மைகள் இருக்கும், அதில் என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ் இருக்கோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம். நன்றி. நன்றி சார்.